Hello kids, today we are going to see grade 4 lesson number 14. Muft hi muft. Muftna free னு அர்த்தம். இந்த தாத்தா இருக்கார்ல இவரை பத்தி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். இவர் பேரு பீகு பாய். இவர் வந்து ஒரு கோகனட் சாப்பிடணும்னு 2 கோகனட் கூட சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக அவரு என்ன வந்து பண்றாரு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். एक दिन बिकू बाई का मन नारियल खाने का हुआ. ஒன் டே வந்து பிக்கு பாய்க்கோட மனசுல கோகனட் சாப்பிடணும் திடீர்னு ஆசை வந்துடுச்சு. தாஜா மூலியம் கசா ஹுவா ஷக்கர் கே சாத். தாஜா மூலியம் அப்படின்னா ஃப்ரெஷ் டெண்டரா இருக்கிறது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சாஃப்டாகவும் இருக்கிறது. அந்த கோகனட் சாப்பிட்ட அப்புறம் உள்ள இளநீ இருக்கும்ல, அது கூட சுகர் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு தோணுது. சக்கர்னா சுகர். அதை நினைச்சு பார்த்து சொல்றாரு. उसके बारे में सोचते ही बीकू बाई ने अपने होठों को चटकारा. वाह क्या मीठा मीठा सा स्वाद होगा. சோ அவர் வந்து அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, அந்த ஹோட்டோம்னா லிப்ஸை வந்து லிக் பண்ணிக்கிட்டு சட்காரா அதை இது பண்ணிக்கிட்டே அந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், स्वादனா டேஸ்ட் அப்படின்னு யோசிக்கிறாரு. लेकिन एक छोटी सी समस्या थी, घर में तो एक भी नारियल नहीं था. ஒரு சமஸ்யா இருந்தது, ஒரு ப்ராப்ளம். வீட்ல ஒரு கோகனட் கூட இல்ல. ओहो अब मुझे बाजार जाना पड़ेगा, उन्होंने अपनी पत्नी लाबूबेन से कहा. சோ அவர் என்ன சொல்றாரு, இப்போ நான் வந்து கண்டிப்பா கடைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு லாபுபேன்னா அவங்களோட பத்தினி, ஒய்ஃப், அவங்க கிட்ட சொல்றாரு. லாபுபேன் अपनी गंदी उछालकर बोली खाना है तो जाना है. லாபுபேன் வந்து கந்தினா ஷோல்டர், அவங்க ஷோல்டர் ஷேக் பண்ணிக்கிட்டே சொல்றாங்க, கானா சாப்பிடணும்னா போய் தான் ஆகணும். एक समस्या और थी, बीकूबाई ने कहा पैसे खर्च करने पड़ेंगे. பிக்குபாய் அந்த அவர் தாத்தா வந்து சொல்றாரு, என்ன பண்ணணும், பைசா வந்து செலவு பண்ணணும், செலவு பண்றது. லாபுபேன் போலி ஹா पैसे तो खर्च करने पड़ेंगे. ஆமா வேணும்னா போய் தான் ஆகணும், பைசா செலவு பண்ணாதான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. अब तक तो तुम्हें पता लगा गया होगा कि बीकूबाई जरा कंजूस थे. ஸோ இது வரைக்கும் உள்ள லைன்ல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த பிக்குபாய்ங்கிறவரு கொஞ்சம் கஞ்சத்தனமா இருப்பாரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கஞ்சத்தனமா இருக்கிறதுனா பைசா செலவு பண்ண மாட்டாங்க, ரொம்ப யோசிச்சுப்பாரு. वे सीधे खेत में बूढ़े बरगद के नीचे जाकर बैठ गए और सोचने लगे क्या करूं मैं क्या करूं. அவரு ஸ்ட்ரைட்டா எங்க போயிட்டாரு அப்படின்னா, கேத்னா ஃபார்ம் லேண்ட், அதுல இருக்கிற வளர்ந்துருக்கிற பேனியன் ட்ரீ, பர்கத்னா பேனியன் ட்ரீக்கு அடியில போய் உட்காந்துக்கிட்டாரு. உட்காந்துட்டு சோச்சனைனா திங்க் பண்றது, क्या करूं मैं क्या करूं, நான் என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காரு. मगर नारियल खाने के लिए जी ऐसे ललचाया कि वे जल्दी कर वापस लौटकर लाबूबेन से बोली, अच्छा मैं बाजार तक हो आता हूँ, पता तो चलेगा नारियल आजकल कितनी में बीक रहे हैं. ஸோ அவர் வந்து யோசிச்சு பார்த்துட்டு ஓகேன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. சீக்கிரமா திருப்பி வீட்டுக்குள்ள வராரு, வந்து சொல்றாரு, ஓகே நான் வந்து கடைக்கு போயிட்டு வரேன், அப்பதான் நமக்கும் தெரியும் இன்னைக்கு டேஸ்ல நாரியல் வந்து பீக்குனா சோல்டு விற்கிறது, எவ்வளவு விலைக்கு விற்குது நமக்கு தெரியும். ஜூதே பெஹன்கர் சடி உட்டாக்கர் பீக்குபாய் நிக்கல் படே. ஜூதேனா ஷூஸ், செப்பல், ஜூதே ஷூ, அதை போட்டுக்கிட்டு, சடினா அவரோட கம்பு, கையில ஒரு தாத்தாலாம் நடக்கிறதுக்குள்ள கம்பு, அந்த பிக்சர்ல மேல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு அவரு கிளம்பிட்டாரு. பாஜார் மேம் லோக் ஆப்னே ஆப்னே காமோம் மேம் லகேத்தே. பாஜார்ல பீப்புள் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. பீக்குபாய் நே இதர் குச் தேக்கா உதர் குச் உட்டாயா அவர் தாம் பூச்சா. ஸோ இவரு மார்க்கெட்டுக்குள்ள போன உடனே எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாரு, எவ்வளவு என்னன்னு கேக்குறாரு, அங்கேயும் இங்கேயும் பாக்குறாரு. தேக்தே பூச்தே வே நாரியல் வாலே கே பாஸ் பகுஞ்ச் கயே. ஸோ ஒன்னொன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு எவ்வளவு விலைன்னு மற்றதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு ஒரு வழியா என்ன பண்ணிட்டாரு, கோகனட் விற்கிறவன் கிட்ட போயிட்டாரு. ஏ நாரியல் வாலே நாரியல் கித்தனை மேம் दोगे. बीकूबाई ने पूछा, नारियल वाला நீ வந்து கோகனட் எவ்வளவு விலைக்கு எனக்கு கொடுப்ப. नारियल वाले ने कहा बस 2 रुपये में काका.
ஸோ நான் வந்து காக்கானா தாத்தா பெரியவர் அந்த மாதிரி சொல்ற வேர்டு. 2 रुपये 2 रुपए கொடுப்பேன். बस 2 रुपये भिकुबाई ने आंखें फैलाकर कहा बहुत ज्यादा है 1 रुपये में दे दो. ஸோ அவரு இந்த பிக்சர்லாம் ரொம்ப அழகா இந்த ஸ்டோரி இந்த லெசன்ல போட்டிருக்காங்க. எப்படி வந்து இந்த கோகனட் விற்கிற ஆளு இந்த எல்லாமே வந்து டிஃப்ரெண்டான ஒரு டிராயிங்கா இருக்கு. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் உன்ட்ட போய் கேட்குறாரு. ஸோ அவர் வந்து என்னது ரொம்ப ஈஸியா 2 ரூபான்னு சொல்லிட்டியே, இது ரொம்ப விலை கூட, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடு அப்படின்னு அவர் கேட்குறாரு. नारियल वाले ने कहा ना जी ना 2 रुपये सही दाम ले लो या छोड़ दो. நானா இல்ல இல்ல 2 ரூபாவா சஹி தாம், இது வந்து சரியான விலை தான், எடுங்க இல்லைன்னா விட்டுடுங்க. டீகே டீகே பிக்குபாய் பட்படாயா, எங்க இவன் வந்து கொடுக்காம போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி ஓகே ஓகேன்னு அவர் கொஞ்சம் இறங்கி வர மாதிரி அவசர அவசரமா சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு அச்சாதோ பதாதோ 1 रुपये கஹா மிலேகா. ஓகே நீ வந்து 1 ரூபாய் கொடுக்க மாட்டேல்ல, அப்ப எங்க கிடைக்கும் சொல்லு. नारियल वाले ने कहा यहाँ से थोड़ी दूर जो मंडी है वहां शायद मिल जाए. இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு மார்க்கெட் இருக்கு, அங்க போனீங்கன்னா ஒருவேளை ஷாயதுனா ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலாம் 1 ரூபாய்க்கு. சோ பீகுபாய் உசி தரஃப் சல் படே. சோ உடனே அவர் வந்து அங்க அந்த பக்கமா நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. சலோ தேக் லேத்தே ஹம் வே ஆப்னே ஆப்சே போலே டஹ்லேனே. ஸோ அவரு நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே சொல்றாரு ஓகே அங்க போய் பார்க்கலாம் எவ்வளவு வந்து அங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவரு தனக்குள்ளே பேசிக்கிட்டே டஹ்லேனேனா வாக் பண்றது ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. टहलेने का एक मौका है और रुपये भर की बचत भी हो जाए. ஸோ வாக் பண்றதுக்கு இது வந்து ஒரு மோக்கா, ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பைசாவும் பட்சத்துனா சேவும் ஆகும், நடந்து போய் வாங்கினா கொஞ்சம் பைசாவும் அப்படின்னு அவருக்குள்ளே அவர் சொல்லிக்கிறார். குஷி சே गुरगुराते बीकुबाई ने छड़ी को जमीन पर தப்தபாயா. ஸோ ஹாப்பியா அவரு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே ஓகே நல்லதுதான், என்ன பண்ணலாம், நடந்துக்கிட்டே போய் வாங்கினா உடம்புக்கும் நல்லதுன்னு அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டு அந்த கம்பை சுத்திக்கிட்டே தரையில லேசா தட்டிக்கிட்டும் ஒரே ஹாப்பியா நடக்க ஆரம்பிக்கிறாரு. मंडी में कोलाहल फैला हुआ था. व्यापारियों की ऊंची ऊंची आवाजें गूंज रही थी. ஸோ அந்த பிஸியான பெரிய மார்க்கெட்டு, அங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரே எக்கோ, ஒரே சத்தம் அந்த மாதிரி இருக்கு, எல்லாரும் பேசுறது எல்லாமே கேக்குது. கூஞ்சுனா எக்கோ, ஆவாஜ்னா வாய்ஸ் சவுண்டு, அந்த சவுண்ட் வந்து எக்கோ ஆகுது, ரொம்ப கத்தி பேசிட்டு இருக்காங்க எல்லாரும், அந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷன்ல உள்ள ஒரு மார்க்கெட். बड़ा बड़ा आलू गांधा प्यास गाजर गाजर கோபி கோபி அப்படி எல்லாரும் என்ன செய்யறாங்க, விற்கிறாங்க. ஆலு பத்தி என்ன, பொட்டேட்டோ, ஆனியன், கோபி, காலிஃப்ளவர், எல்லாமே சவுண்டா சத்தமா. காஜர்னா கேரட். ஸோ எல்லாமே வித்துட்டு இருக்காங்க. माथे का पसीना पहुंचकर बीकूबाई ने इधर उधर ताका. माथे का पसीना, மாத்தேனா ஹெட், ஃபோர்ஹெட்ல இருக்கிற ஸ்வெட்டை, பசீனா ஹெட் ஸ்வெட்டா இருக்கிறது, அதை தொடச்சுக்கிட்டே, பவுஞ்சுக்கர்னா தொடச்சுக்கிட்டே அவர் வந்து அங்கேயும் இங்கேயும் பாக்குறாரு. नारियल वाले को देखकर पूछा अरे भाई एक नारियल कितने में दोगे. ஸோ என்ன கேட்கிறாரு, நாரியல் விலை பார்த்து அதே பேச்சு கேட்கிறாரு, ஒரு நாரியல் எவ்வளவு விலைக்கு நீ கொடுப்ப அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. सिर्फ 1 रुपये काका नारियल वाले ने जवाब दिया. नारियल वाला என்ன சொல்றான், 1 रुपये கொடுப்பேன். जो चाहो ले जाओ जल्दी, உனக்கு வேணும்னா சீக்கிரம் எடுத்துட்டு போ, எடுத்துக்கோ. छूछे भाई पीकूबाई ने कहा एक क्या, मैंने इतनी दूर आया हूँ और तुम पूरा 1 रुपये मांग रहे हो. 50 पैसे काफी है, मैं इस नारियल को लेता हूँ और तुम एक लो, पकड़ो 50 पैसे. அவர் ரொம்ப ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன இது நீ இப்படி சொல்ற, நான் இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன், அதே மாதிரி நீ இவ்வளவு பூரா 1 रुपये ஃபுல்லா 1 रुपया கேக்குறியே, மாங்குனா கேக்குறது. 50 पैसे 50 पैसा எடுத்துக்கோ, இந்த நாரியல் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன், இதை நீ பக்கடோ, 50 पैसे நீ பக்கடோ அப்படின்னு அவர் சொல்றாரு. नारियल वाले ने झट बीकूबाई के हाथ से नारियल को
छीन लिया और बोला, माफ करो काका, 1 रुपये या फिर कुछ नहीं. ஸோ அவர் அவசர அவசரமா என்ன பண்றாரு, அந்த நாரியில தாத்தா கையில இருந்து வாங்கிட்டு மன்னிச்சுக்கோங்க காக்கா, 1 ரூபானா எடுங்க, இல்லைன்னா வேண்டாம். லேக்கின் பீக்கு பாய் கா நிராஷ் செஹரா தேக்கர் போலா. ஓகே, அவர் ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிட்டாரு கையில இருந்து கோகோனட் வாங்கினோன்னு. அப்போ அவன் திருப்பி சொல்றான் அந்த நாரியல் வாலா, बंदराक पर चले जाओ, हो सकता है वहां तुम्हें 50 पैसे में मिल जाए. बंदरा அப்படின்னா போர்ட், ஹார்பர் பக்கத்துல அந்த போர்ட் கிட்ட இருக்கிற இடத்துல நீ போனேன்னா என்ன கிடைக்கும் உனக்கு, ஒருவேளை 50 பைசாக்கு கிடைக்கும். சூச்சேனா கியாஹே, என்னன்னு ஒரு சலிப்பா நம்ம சொல்ற வேர்டு, அந்த மாதிரி சொல்றது. மேல இங்க வந்ததுல அதுக்குள்ள மீனிங் கொடுத்துருக்கான், கியாஹே. सो बीकू बाय अपनी छड़ी से टेक लगाकर सोचने लगे, आखिर 50 पैसे तो पूरे 50 पैसे है, वैसे भी मेरी ठाकों में अभी भी दम है. ஸோ அவரு திங்க் பண்றாரு, என்ன பண்ணலாம், போலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அவரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது 50 பைசா 50 பைசானாலும் அது பைசா தான், அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னதான் இருந்தாலும் என்னோட டாங்கோம்னா என்னோட லெக்ல இன்னமும் ஸ்ட்ரென்த் இருக்கு, என்னால நடக்க முடியும் அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. பேரோம் கோ கசிட்டே ஹூயே பிக்குபாய் சல்னே லகே. ஸோ காலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டே, கிசிட்டேனா இழுத்து போறது, வயசான அப்புறம் கொஞ்சம் தாங்கி நடக்கிறது அந்த மாதிரி. பிக்குபாய் சல்னே லகே, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நடக்கிறதுக்கு. ஹர் दो कदम पर रुककर जेब में से बड़ा सफेद रुमाल निकालकर वे अपना पसीना पोंछते. ஸோ ஒவ்வொரு 2 அடிக்கும் அவர் வந்து நிறுத்தி, ருக்கர்னா நிறுத்தி, ஜேப்னா பாக்கெட்ல இருந்து பெரிய ஒயிட் கலர்ல இருக்கிற கர்ச்சிஃப், ஹேண்ட் கர்ச்சிஃப் எடுத்து அவரோட பசீனானா ஸ்வெட் ஆகுறது, அதை தொடச்சுக்கிறாரு. सागर के किनारे एक நாவாலா बैठा था. ஸோ சாகர் பக்கத்துல இருக்கிற அந்த சைட்ல ஒரு போட்மேன் உட்கார்ந்துருக்கான். உஸ்கே சாமனே 2-4 நாரியல் पेड़ थे. அவருக்கு முன்னாடி கொஞ்சம் நாரியல் ட்ரீஸ் இருக்கு. அரே பாய், ஏக் நாரியல் கித்தனே மேம் दोगे, बीकू भाई ने पूछा. और कहा, ये तो काफी अच्छे दिखते हैं. ஸோ நீ ஒரு நாரியல் எவ்வளவு விலைக்கு கொடுப்ப, இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்க, காய் நல்லா விளைஞ்சிருக்கே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. काका, एक कोई पूछने वाली बात है, केवल 50 पैसे, नावाले ने कहा. அவன் சொல்றான், தாத்தா இது என்ன நீங்க கேக்குற இதுவா, இது வந்து ஒன்லி 50 இதுதான், 50 பைசா தான், 50 பைசா தான் அப்படின்னு அவன் சொல்றான். 50 पैसे, बीकू भाई मानो हैरानी से इक्के बक्के हो गए. 50 पैसे 50 பைசாவா அப்படின்னு அவர் திருப்பியும் ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. இத்தனி தூர் சே பைத்தல் ஆயா ஹூ, இவ்வளவு தூரம் பைத்தல் நடந்தே வந்திருக்கேன். இத்தனா தக் கயா ஹூ और तुम कहते हो 50 पैसे. இவ்வளவு தூரம் நான் வந்து ரொம்ப டயர்டாகி வந்திருக்கேன், ஆனாலும் நீ திருப்பியும் அதே விலையை சொல்றியே எனக்காக. மேரி மெஹனத் பேக்கார் ஹோ கயி, நான் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் நடந்து வந்தது, பேக்கார்னா வேஸ்ட் ஆகிறது, மெஹனத்னா ஹார்ட் ஒர்க், बेकार वेस्ट वाइड में ना भाई ना 50 पैसे बहुत ज्यादा है. 50 पैसेங்கிறது ரொம்ப அதிகம். मैं तुम्हें 25 पैसे दूंगा, एक लो रख लो. ऐसे कहते हुए बीकू भाई झुककर नारियल उठने ही वाले थे. ஸோ 25னா 25, அவர் வந்து என்ன பண்றாரு, அவ்வளவு விலையா, நீ என்ன இவ்வளவு இது பண்ற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட 25 பைசா 25 தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு குனிறாரு. கோகனட் எடுக்கிறதுக்காக என்ன பண்றாரு, ஜூக்கர் குனிஞ்சு நாரியலை எடுக்க போறாரு. नावाले ने कहा, नीचे रख दो, मेरे साथ कोई सौदा वौदा नहीं चलेगा. நீ வந்து இந்த கோகனட்டை கீழே வை, என் கூட நீ வந்து என்ன பண்ணாத, பார்கெயின் பண்ணாத. थोड़ी देर बाद उसने बीकू भाई की ओर ध्यान से देखा और जरा ठंडे दिमाग से बोला. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆள் வந்து பிக்கு பாய பாக்குறான். அவரை பார்த்துட்டு, என்ன அவர் இப்படி உட்கார்ந்துருக்காரு, இப்படி இருக்காரு, நின்றுட்டு இருக்காரு. டண்டே திமாக்குனா கொஞ்சம் கூலான ஒரு மைண்ட்ல அமைதியா சொல்றான்.
सस्ते में चाहिए नारियल के बगीचे में चले जाओ वहां ढेर सारे मिल जाएंगे मनपसंद दाम में சோ சஸ்தேனா ரொம்ப விலை கம்மியா வேணுமா உனக்கு நாரியல் வந்து பகிச்சே கார்டன் அந்த நாரியல் இருக்கிற தோட்டத்துக்கு நீ போ அங்க போனேன்னா உனக்கு சாரே எல்லாமே உனக்கு கிடைக்கும் உன்னோட மன் பசந்த் உன்னை விரும்புற மாதிரி விலையிலையும் கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்றான் बीकूबाई ने फिर अपने आप को समझाया इतनी दूर आया हूं अब बगीचे तक जाने में हर्ज ही क्या है சோ இவர் வந்து அவரே சொல்லிக்கிறாரு என்னன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தானே அந்த தோட்டம் வந்துரும் அங்க போய் வாங்கிக்கலாம் அதுல என்ன நமக்கு ப்ராப்ளம் என்ன செலவாயிட போகுது सच बात तो एक थी कि वे काफी थक चुके थे உண்மையிலே சொல்லணும்னா இவ்வளவு நடந்து வந்ததுனால உண்மையிலே அவரு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு मगर 25 पैसे बचाने के व्यायल से ही उनमें फुर्ती आ गई ஆனா 25 பைசாவை சேவ் பண்றதுக்காக ஒரு 25 பைசாவை அவர் சேவ் பண்றதுக்காக என்ன பண்றாரு ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு அவர் வந்து அந்த ஃப்ரூட் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆசைப்பட்டுக்கிட்டு ரொம்ப நடக்கிறதுக்கு தயாராயிட்டாரு டயர்டா இருந்தா கூட அந்த கேர் எடுத்துக்கல बीकूबाई ने सोचा दोगुना ज्यादा चलना पड़ेगा पर 4 आने बच भी तो जाएंगे और फिर कोई भी चीज मुफ्त में कहाँ मिलती है சோ அவர் வந்து திங்க் பண்றாரு கொஞ்ச தூரம் நடக்க தான் வேண்டி இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல பைசா வந்து மிச்சம் ஆகும் இந்த காலத்துல ஃப்ரீயா யார் எதை கொடுக்குறா அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு बीकूबाई नारियल के बगीचे में पहुंच गए எப்படி யோசிச்சுக்கிட்டே ஒரு நாரியல் இதுக்கு வந்துட்டாரு वहां के मालिक को देखकर उसने पूछा एक नारियल कितने में बेचोगे சோ அவரு அங்க இருக்கிற ஆளை பார்த்து கேக்குறாரு இந்த கார்டன்ல இருக்க கோகோனட் எல்லாம் நல்லா இருக்கு இதை பார்த்து நீ எவ்வளவுன்னு எனக்கு கொடுப்ப அப்படின்னு கேக்குறாரு माली ने जवाब दिया जो पसंद आए ले जाओ काका बस 25 पैसे का एक देखो कितने बड़े बड़े हैं சோ அவன் என்ன சொல்றான் உனக்கு எது இஷ்டமோ அதை எடுத்துட்டு போ இது வந்து ஒன்லி 50 பைசா தான் அப்படின்னு பாரு எல்லாமே பெருசு பெருசா இருக்கு நல்லா இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு அவன் வந்து சொல்றான் அதுக்கு அவர் ரிப்ளை பண்றாரு ஹே பகவான் 25 पैसे ओ 50 पैसावा அப்படின்னு அவர் கேக்குறாரு पूरा रास्ता पैदल आने के बाद भी जूते घिस गए पैर थक गए और अब पैसे भी देने पड़ेंगे சோ அவரு சொல்றாரு இவ்வளோ வழி ஃபுல்லா நடந்தே நான் வந்திருக்கேன் ஷூ கூட எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூ போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து இந்த பெயர் கால் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இப்போ உனக்கு பைசா கொடுத்தா நான் அதை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு அவரு கேக்குறாரு मेरी बात मानो एक नारियल मुफ्त में ही दे दो हाँ देखो मैं कितना तक गया हूँ சோ அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு நாரியல் எனக்கு முஃப்த் ஃப்ரீயா கொடு நான் வந்து எவ்வளவு டயர்டா இருக்கேன்னு பாத்தியா அப்படின்னு அவரு சொல்றாரு बीकूबाई की बात सुनकर माली ने कहा अरे काका मुफ्त में चाहिए ना एक रहा पेड़ और वक रहा नारियल पेड़ पर चढ़ जाओ और जितने चाहो तोड़ लो वहां नारियल की कोई कमी नहीं है पैसे तो मेरी मेहनत के हैं சோ அவன் உனக்கு ஃப்ரீயா கேக்குறியா நீ ஓகே நீ எடுத்துக்கோ அங்க பெய்டு மரம் அங்கதான் இருக்குது நாரியல் நிறைய அங்க இருக்கு அந்த மரத்து மேல ஏறி உனக்கு எவ்வளவு வேணுமோ நீ பறிச்சுக்கோ இந்த நாரியல் வந்து கோயி கம்மி நகை அதுல ஒன்றும் குறைவு இல்லை பைசா வந்து எதுக்காக அப்படின்னா என்னோட ஒர்க்குக்கு நான் வந்து மேல ஏறி பறிச்சிருக்கேன் அந்த ஒர்க்குக்கு தான் எனக்கு பைசா சச் ஜித்னா சாகும் லேலும் உண்மையா எவ்வளவு நாள் நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு बीकूबाई तो खुशी से फूले न समझाए சோ அவருக்கு ரொம்ப ஹாப்பில அப்படியே பறக்கவே ஆரம்பிச்சிட்டாரு அவரு மேரா யஹான் தக் ஆனா பேகார் நஹீம் கயா சோ நான் இவ்வளவு தூரம் நடந்து வந்தது வேஸ்டா ஒன்னும் போல उन्होंने जल्दी जल्दी पेड़ पर चढ़ना शुरू कर दिया அவர் வந்து ஃபர்ஸ்டா மரத்துல ஏறுறதுக்கு ரெடி ஆரம்பிச்சிட்டாரு पेड़ पर चढ़ते चढ़ते बीकूबाई ने सोचा बहुत अच्छे मेरी तो किस्मत खुल गई जितने नारियल चाहे तोड़ लूं
और पैसे भी ना दो, क्या बात है. ஸோ அவர் ஏறும்போது யோசிக்கிறாரு, ரொம்ப நல்லதா போச்சு, எவ்வளவு கிஸ்மத், எவ்வளவு நான் லக்கி, எனக்கு லக்கி இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, எவ்வளவு நாரியல் வேணுமோ அவ்வளவு நான் வந்து என்ன பண்ண முடியும், பறிச்சுக்க முடியும் என்னால, நான் எவ்வளவு நல்ல விஷயம் அப்படின்னு அவரு சொல்றாரு. बिकूभाई ऊपर पहुंच गए, फिर वे टहनी और तनी के बीच आराम से बैठ गए और दोनों हाथों को आके पड़ने लगे सबसे बड़े नारियल को तोड़ने के लिए. ஸோ பீக்குபாய் வந்து என்ன பண்ணிட்டாரு, மேலே ஏறி முடிச்சிட்டாரு. அவர் வந்து அந்த டஹ்னினா அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கிளை, அந்த இது இருக்கும், அதை பிடிச்சுக்கிட்டு தான் நிக்க முடியும். அதை பிடிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு, தனினா அதுல இருக்க ஸ்டெம், அந்த ஸ்டெம்மையும் பிடிச்சுக்கிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா முதல்ல உட்காந்துக்கிறாரு. ஏன்னா தேங்காய் வெட்டி பறிக்கணும் இல்லையா, அதுக்காக கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிட்டு 2 கையையும் வச்சு ரொம்ப பெரியசா இருக்கிற தேங்காவை பிடிக்க ட்ரை பண்றாரு. பெயர் ஃபிசல் கயா, அந்த டைம்ல காலு வழுகிடுச்சு. பெயர் ஃபிசல் கயா, கால் வடுங்கிடுச்சு. பிகுபாய் ने एकदम से नारियल को पकड़ लिया. சோ ஒரே மூச்சுல அவர் அந்த நாரியலை பிடிச்சுக்கிட்டாரு. उनके दोनों पैर हवा में झूलते रख गए. அவரோட 2 காலும் வந்து காத்துல ஆடிக்கிட்டு இருக்கு. கோகனட்டை பிடிச்சுக்கிட்டு தான் அவரு நின்றுட்டு இருக்காரு. ओ माँ अब मैं क्या करूं, நான் என்ன பண்ணுவேன். बीकूबाई चिल्लाने लगे और अरे भाई मदद करो. उन्होंने नीचे गड़े माली से विनती की. அவரு ரொம்ப கத்துறாரு. சில்லானேனா கத்துறது, மதத் ஹெல்ப் கேக்குறாரு. அவரு கீழே நின்னுட்டு இருக்க அந்த ஆளுகிட்ட ஹெல்ப் கேக்குறாரு, வின்தி ரெக்வஸ்ட் பண்றாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு. மாலினே கஹா ஓ மேரா காம் நஹி ஹே காக்கா, मैंने सिर्फ नारियल लेने की बात की थी. ஸோ நான் உன்னை வந்து காப்பாத்திலாம் இறக்கி விட மாட்டேன், நாரியலை பறிச்சுட்டு போறதுக்கு தான் நம்ம பேசிக்கிட்டோம். பாக்கி சப் துமாரே और तुम्हारे नारियल के बीच का मामला है. ஸோ இதெல்லாம் வந்து உனக்கும் நாரியலுக்கும் உள்ள பிரச்சனை, இதுல நான் வரமாட்டேன். पैसे नहीं, खरीदना नहीं, बेचना नहीं और मदद नहीं, सब कुछ मुफ्त. ஸோ அவன் பைசா கிடையாது, கரீத்னா வாங்குறதுக்கு கிடையாது, பேச்னானா செல் பண்றது, செல்லிங்கும் இங்க இல்ல, அதனால உதவியும் இங்க கிடையாது, எல்லாமே உனக்கு முஃப்த், எல்லாமே உனக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு அவன் கிண்டல் பண்றான். தபி ஊங்ட் பர் சவார் ஏக் ஆத்மி வஹா சே குஜரா. ஸோ அந்த டைம்ல ஊங்ட்னா கேமல், கேமல்ல உட்காந்து வர்ற மாதிரி உள்ள ஒரு ஆளு வந்து அங்க வரான். குஜரானா அந்த இடத்துல என்டர் ஆகலாம். अरे वो बीकूबाई जोर से बुलाने लगे, ओ ऊंगट वाले मेरी पैर वापस पेड़ पर टीका दो ना, बड़ी मेहरबानी होगी. அவரா சத்தமா அந்த ஆளை கூப்பிட்டு ஊங்கட்வாலேன்னு கூப்பிட்டு நீ வந்து வாபஸ் என்ன வந்து ட்ரீலே ஏத்தி விட்டுட்டேன்னா உனக்கு ரொம்ப பெரிய மெஹர்பானினா புண்ணியமா போகும். ஊங்கட்வாலே ने सोचा चलो मदद कर देता हूँ, मेरा क्या जाता है. ஸோ அவன் ரெடி ஆயிட்டான். ஓகே ஹெல்ப், மதத்னா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஊங்கட் की पीठ पर गड़े होकर उसने बीकूबाई के पैरों को पकड़ लिया. ஸோ அவன் ஒட்டகத்துக்கு மேல ஏறி நின்னு அவரோட காலை பிடிச்சு அவருக்கு காலை பிடிச்சு மரத்து மேல வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றான். டேக் உசி சமய ऊंट को हरे हरे पत्ते नजर आए. கரெக்டா அந்த டைம்ல அந்த கேமல் வந்து हरे हरेना ग्रीनिशा இருக்கிற லீஃபை பாக்குறது. पत्ते खाने के लालच में ऊंगट ने गर्दन झुकाई और अपनी जहक से हट गया. ஸோ அது சாப்பிடணுங்கிறதுக்காக அது மூவ் ஆயிடுச்சு, பக்கத்துல இருக்க புல்ல எடுத்து சாப்பிடுறதுக்காக அது தலைய இது பண்ண உடனே கரெக்டா அந்த டைம்ல நகண்டுடுச்சு. இவன் காலை பிடிச்சிட்டு இருக்கான், இது நகண்டுச்சு. பஸ் வக் ஆத்மி ஊங்ட் கி பீட் சே ஃபிசல் கயா. ஸோ அவன் அந்த ஒட்டகத்தோட முதுகுல இருந்து நகண்டுட்டான். अपनी जान बचाने के लिए उसने बीकूबाई के पैरों को कसकर पकड़ लिया. ஸோ இப்போ அவன் ஹெல்ப் பண்ண வந்து என்ன பண்ணான், அவனும் மாட்டிக்கிட்டான். அவன் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் வீக்குபாயோட பைரோம்னா காலை வந்து கர்னா டைட்லி ரொம்ப டைட்டா பிடிச்சுக்கிட்டான், கீழே விழக்கூடாதுன்னு. அப் தோனும் क्या करते, इतने में एक गुड्सवारा आया. அப்போ நம்ம 2 பேரும் என்ன பண்றது அப்படின்னு அவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க யார் வரா அப்படின்னா ஒரு ஹார்ஸ் மேன் வராரு.
அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். अरे संबोला जो पेड़ से लटके दोनों पुकारने लगे, सुनो भाई कोई बचाओ बचाओ। कुटवारे को देखकर बीकूबाई ने दुखाई दी, अरे वो भाई पेड़ पर वापस पहुंच दो। ஸோ இவங்க 2 பேரும் பார்த்து ஹெல்ப்னு கத்துறாங்க, காப்பாத்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கத்துன உடனே அந்த ஹார்ஸ்மேனை பார்த்தும் இவர் சொல்றாரு, நீ வந்து என்னைய ட்ரீல ஏத்தி விட்டுரு, एक मिनट भी नहीं लगेगा, ஒரு நிமிஷம் கூட ஆகாது, எனக்கு ஹெல்ப் பண்ணு, मैं घोड़े की पीठ पर चढ़कर इनकी मदद कर देता हूँ। यह सोचकर घुड़सवार घोड़े पर उठ खड़ा हुआ। ஸோ அவரும் வந்து என்ன பண்றாரு, அதே மாதிரி ஹார்ஸோட மேல அது மேல ஏறி நின்று ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஏறி நிக்கிறாரு. लेकिन कौन कहता है कि घोड़ा ऊंट से बेहतर है। ஸோ யாரும் சொல்ல முடியாது ஒட்டகத்தோட ஹார்ஸ் வந்து பெருசுன்னு. ஏன்னா ஹரி ஹரி காஸ் திகாயி தேனே பர் தோ தோனும் ஏக் ஜெய்சே ஹை. ஹரி ஹரி கிரீனிஷா பார்த்த உடனே அதே மாதிரி ரெண்டுமே அதே மாதிரி தான் இருக்கு. कास के चक्कर में घोड़ा जरा आके पड़ा और छोड़ चला, अपने मालिक को ऊंकट वाले के पैरों से लगते हुए। ஸோ கிரீன் இதை பார்த்த உடனே சாப்பிட்றதுக்காக அந்த கோடாவும் அந்த குதிரையும் என்ன பண்ணுச்சு, மூவ் ஆயிட்டு சோட்சலா அவனோட மாலிக் அவனோட ஓனரை விட்டுட்டு ஊங்கட் வாலையோட காலை பிடிச்சிட்டு ஹார்ஸ்மேன் நிக்கிறான், அது மாதிரி விட்டுட்டு அதுவும் போயிடுச்சு. ஏக் தோ और अब तीनों के तीनों झूलते रहे नारियल के पेड़ से। 1 2ன்னு ஆச்சு, இப்ப 3 பேரும் சேர்ந்து ஸ்விங் மாதிரி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னா அந்த நாரியல் ட்ரீல. काका काका कसके पकड़ो रखना, हाँ कुशवारा ने पसीना होते हुए कहा, जब तक कोई बचाने वाले ना आए कहीं छोड़ न देना मैं आपको। ஸோ அந்த ஹார்ஸ்மேன் வந்து சொல்றான், நீ விட்டுறாத, யாரும் வர வரைக்கும் என்னை வந்து ரைட்டா பிடிச்சிக்கோ, நீ வந்து நல்லா பிடிச்சு வச்சிருந்தேன்னா நான் உனக்கு 100 rupees தரேன், யாராவது வர வரைக்கும் விட்டுடாதன்னு. काका काका आप ऊंगट वाले की बारी थी, मैं आपको 200 रुपये दूंगा, लेकिन नारियल को छोड़ना नहीं। ஸோ அவன் கூப்பிடுறான் கேமல் மேன், அவன் சொல்றான், உங்களுக்கு நான் வந்து 200 rupees தரேன், நீ வந்து நாரியில நல்லா பிடிச்சுக்கோ, விட்டுடாத. சோ அவர் 200, பாப் ரே பாப் 300 रुपये। ஸோ அவரு ரெண்டையும் கூட்டி கால்குலேட் பண்ணி 300 rupees அப்படின்னு அவரு கால்குலேட் பண்ணி சந்தோஷமாயிடுறாரு. बीकूबाई का सिर चकरा गया, इतना सारा पैसा। खुशी से उन्होंने अपनी दोनों बागों को फैलाया और नारियल गया हाथ से छूट। ஸோ அவரு ஹாப்பினஸ்ல எக்கோங்கிறத மறந்து கையும் காலையும் ஆட்டின உடனே நாரியல்ல விட்ட உடனே கீழே விழுந்துடுறாங்க. தடாம் சே தீனோம் ஜமீன் பர் கிரே விழுந்துட்டாங்க. 3 பேரும் விழுந்ததுனால बीकूबाई ने अपने आप को संभाल ही रहे थे कि एक बहुत बड़ा नारियल उनके सिर पर आ फूटा, बिल्कुल मुफ्त। ஸோ 3 பேரும் விழுந்த உடனே சம்பால்கே அவர் வந்து அவரை சமாளிச்சுக்கிட்டு எழுந்துக்க ட்ரை பண்ணும்போது இன்னொரு பெரிய நாரியல் வந்து அவர் தலையிலே வந்து விழுது. அது வந்து பில்குல் முஃப்த், எல்லாமே வந்து முஃப்த் தான், ஃப்ரீ தான் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி முடியுது. தேங்க்யூ. பொக்கிஷத்தின் தேடல் தொடரட்டும்.